ஈழத்தில் என் இன மக்களை கொன்று குவித்த போது பெரிய தாக்குதலை நடத்தி என் மக்கள் மிகப்பெரிய தாங்குனா துயரத்திற்கு ஆளாகிய போது அவர் இட்டசாக முட்டுகை என்று சொன்னார். நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, சித்தர்கள் வாழ்ந்தார்கள், உத்தமர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களெல்லாம் சாவ இட்டா பலிக்கும், பத்தினி எரிச்சாங்க, அப்படியெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம்ல. அதை நாம் வாழ்ந்த காலத்தில் நான் கைகூப்பி வணங்கி கைகுலுக்கிய பாவலரேறு ஐயா அவர்களும் அறம்பாடிய பாடல் இந்த மண்ணில் பலித்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த பாவலருடைய வரிகளை உணர்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் நான் இருந்தாலும் கூட நான் இந்த 4 தேர்தலில் எந்த இடத்திலும் வாக்கு கேட்கவில்லை. இன்றைக்கு எங்கள் மாநில பட்டியலில் இருந்த கல்வி, மருத்துவம், சட்டம் இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய பொதுப்பட்டியலுக்கு மாறி இன்றைக்கு தன்னகத்தை எடுத்துக் கொண்டது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு. இன்றைக்கு மக்கள் விரோத திட்டங்கள், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டங்கள், ராமநாதபுரத்தை கூட நேற்றைய தினம் நாங்கள் மீனவர் பாதுகாக்கப்பட்ட மீனவ மக்களின் மாவட்டமாக இது அறிவிக்க வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். இன்றைக்கு புதுக்கோட்டை, திருச்சி மண்டலம், தஞ்சை மண்டலம் இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், கடலில் பல 100 கிலோமீட்டர் கடல் எல்லையை அந்தானி குறிப்புகளுக்கு நீங்கள் எத்தனை வேண்டு ஹைட்ரோ கார்பன் திட்டங்களையும் கடலையே போட்டு எடுத்துக் கொள்ளலாம் என்கிற உத்தரவுகள், இப்படி அடுக்கடுக்கான தமிழ் சமூகத்தின் உரிமைகளை, மாநில உரிமைகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அனுமதி இல்லாமல் தன்னகத்தை அபகரித்துக் கொள்கின்ற மோசமான ஒன்றிய அரசு நடவடிக்கைகளை எடுத்து சட்டமன்றத்தில் 1/2 மணி நேரம் பேசிய போது ஒரு சின்ன பின்னு விழுந்தா கேட்குமாங்கல்ல, அப்படி ஒரு நிசப்தம் நிலவியது. அப்போது சொன்னேன், இந்த நாட்டில் எங்கள் பாவலர் ஐயாவினுடைய கனவை, தோழர் தமிழரசனுடைய விடுதலை கனவை, புலவர் கலீல் பெருமாள் அவருடைய விடுதலை கனவும் இதே போன்ற ஆதிக்க அரச பயங்கரவாதம் தொடரும் என்று சொன்னால் இந்த ஒன்றியத்திலிருந்து தந்தை பெரியார் 1938 தமிழ்நாடு தமிழருக்கே தனிநாடு ஆகும் என்று அறிவித்ததை என் முன்னோக்கி ஏர்கள் இந்த மண்ணில் முழங்கியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், இயக்கம் கட்டி இந்த மண்ணில் நடைபெற்றிருக்கிறார்கள். அந்த நிலைமை இந்திய அரசுக்கு எதிராக தொடரும் என்று தமிழக சட்டமன்றத்தில் 234 எம்எல்ஏக்களிலே முதலமைச்சர் உட்பட அத்தனை அமைச்சர்களையும் வைத்துக் கொண்டு நெஞ்சரத்தோடு வேல்முருகன் பேசுகிறான் என்று சொன்னால் அது எங்கள் பாவலர் ஐயாவுடைய தியாகத்தை, புலவர் கலீல் பெருமாள் குடும்பம் செய்த தியாகத்தை, தோழர் தமிழரசன் குடும்பம் செய்த தியாகத்தை எண்ணிதான். புயலன் தோழர் பல ஆண்டுகள் ஆயுள் சிறை, 10 ஆண்டு, 8 ஆண்டு, 6 ஆண்டு உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வழக்கு தொடுத்தார். புலவர் கலீல் பெருமாள் அவருடைய குடும்பம், அவருடைய 2 மகன்கள், அவருடைய மனைவி, அவருடைய மருமகள், அவருடைய அக்கா வீட்டுக்காரர் கணவர் அத்தனை பேரும் ஆயுள் தண்டனையும் தூக்கு கயிற்றுகளையும் முத்தமிடுவதற்கான தீர்ப்புகள் வழங்கப்பட்டன. தமிழரசனுடைய சகோதர சமன்வய சகோதரிகள், அவருடைய தாய், அவருடைய உறவுகள், பங்கு பங்காளிகள், அங்காளிகள் கைது செய்யப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதைக்கு உள்ளானார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை பேசுவதற்கு தார்மீக உரிமையும் நெஞ்சரமும் இல்லாத அப்பழுக்கற்ற குடும்பங்கள் இந்த 3 குடும்பங்கள் தான். இந்த 3 குடும்பத்தினுடைய வேண்டுகோளை முன்வைத்து அவர்கள் அரசியல் பயிற்சி பாசறையில் பயின்ற எண்ணற்ற தமிழ் தேசிய ஆளுமைகள் இன்றைக்கு தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த பட்டியல் எல்லாம் என்னை விட தோழர் பொய்யன் அவர்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு லட்சிய கனவோடு இந்த மண்ணில் களமாடியவர்கள். இன்னைக்கு நம்ம பேசுறோம், எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரு, நாட்டை தனி நாடு கொடுத்துரு. நீ 1980களில் பேசியிருக்கிறாங்க, 1938 தந்தை பெரியார் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு தமிழருக்கு என்று அவர் வைத்த கோரிக்கை தான் பிற்காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த தலைவர்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடு என்று சொன்னார்கள். ஆக அவருடைய நீட்சி இன்றைக்கு கூட பெரியார் அவர்களை பல பேர் பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலத்தில் தமிழருடைய உரிமைகளுக்காக, தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக தொடர்ச்சி சமரசமற்று இந்த மண்ணில் போராடுகிற குழுக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீ எத்தனை பொடா போடு, எத்தனை தடா போடு, எத்தனை தேசிய பாதுகாப்பு சட்டம் போடு, நீ எத்தனை NSA போடு, எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கையில், லட்சியத்தில் உறுதியாக இருக்கிற ஒரு சிறு கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கூட்டம் தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்குது. இதுவே என் பச்சை தமிழன் தமிழ் என்று பெயர் இல்லாமல் ஒரு படத்தின் கதாநாயகனாக அல்லது ஒரு சதை நாயகியாக இங்க வந்திருந்தால் இந்த ராமநாதபுரத்துக்கு எப்படி 500 காவலர்கள் வேண்டும்? பாவம் பச்சை தமிழனாக பிறந்து விட்டார். அதுவும் எங்கள் அப்துல் கலாம் பிறந்த ராமேஸ்வரம் தீவில் பிறந்து விட்டார். முகம் பார்ப்பதற்கு கரடு முரடாக இருக்கும் அவருடைய கருத்துக்கள்
தந்தை பெரியாரின் வழிவட்டிய கருத்துக்களாக இருக்கிறது. இன்னைக்கு திரைத்துறை யார் கையில் இருக்குது? பேரு தென்னிந்திய நடிகர் சங்கம். இன்னைக்கு அங்க கோல் வச்சுற நடிகர்கள் யாரு? சூப்பர் ஸ்டார்கள் யாரு? தளபதிகள் யாரு? அப்புறம் தலைகள் யாரு? ஆனால் இந்த மண்ணின் பூர்வீக மண்ணில் இருந்து ஒரு கதாநாயகன் உருவாகி வருகிறான் என்று சொன்னால் அவரை அங்கீகரிக்க நம் சொந்த இனமே மறுக்கிறது. இதுதான் தமிழ் சமூகம். நீங்க எந்த ஒரு துரும்பையும் இந்த இனத்திற்கும் மொழிக்கும் இந்த நாட்டுக்கும் கிள்ளி போடாதவர்களை கொண்டாடுகிற மனநிலையில் தமிழ் சமூகம் இருக்கிறது. நான் கூட கடந்த கூட்டத்தொடரில் முதலமைச்சரிடத்திலே ஒரு கோரிக்கை வைத்தேன். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அறிவித்தார்கள். கடந்த வாரம் அந்த விழா நடந்தது. தமிழ்நாட்டில் எல்லா வீதிகளிலும் அவர்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட், பேரே ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படி வைத்து இந்த அந்நிய மொழியை சேர்ந்தவர்கள், வடநாட்டவர்கள், இங்கு வாழ வந்தவர்கள், அது பிழைக்க வந்தவர்கள், தொழில் செய்ய வந்தவர்கள், அந்த சாதாரண குடிமக்கள் எனக்கு எதிரிகள் அல்ல. ஆனால் அவர்கள் என் பண்பாட்டை, என்னுடைய நாகரிகத்தை, என்னுடைய தொன்மையை, என்னுடைய கலாச்சாரத்தை, என்னுடைய விழாக்களை இன்றைக்கு நீத்து போக செய்கின்ற செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூத்துக்களை எல்லாம் இன்றைக்கு பார்க்க பாவலர் பெருஞ்சித்தனார் இருந்திருந்தால் 89 பாடிய ஒரு அறம் இன்றைக்கு பாடப்பட்டு இருக்கும், அது பலித்திருக்கும். ஈழத்தில் என் இன மக்களை கொன்று குவித்த போது இந்திய ராணுவம் அங்கு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி என் மக்கள் மிகப்பெரிய தாங்குனா துயரத்திற்கு ஆளாகிய போது அவர் இட்ட சாக முட்டுக என்று சொன்னார். சாகம் முட்டியது, பிறகு முட்டியதும் என்றும் அவர் பாடினார், அறம் பாடினார். நீங்க எண்ணி பாருங்க, ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு கவி, ஒரு தமிழ் சமூகத்தின் சிந்தனையாளன் எப்படி தன் வழிகளை, அந்த மண்ணையும் அந்த மக்களையும் அந்த விடுதலையும் நேசித்து அறம்பாடி இப்படி அநியாயம் செய்கின்றீர்களே, இவ்வளவு அடக்குமுறை செய்கின்றீர்களே, உலகத்தின் மிக 3வது ராணுவம் என்கிற எண்ணிக்கையில் பலம் கொண்ட நீங்கள் என் தொப்புள் கொடி ஈழத்து உறவுகள் மீது இவ்வளவு வன்மத்தோடு போரை நடத்தி அழித்து ஒழிக்கிறீர்களே என்று ஆதங்கத்தில் பாடப்பட்ட வரிகளுக்கெல்லாம் நீங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. சித்தர்கள் வாழ்ந்தார்கள், உத்தமர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களாம் சாவையிட்டா பலிக்கும், பத்தினி கண்ணகி மதுரைய எரிச்சாங்க, அப்படியெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம்ல. அதை நாம் வாழ்ந்த காலத்தில் நான் கைகூப்பி வணங்கி கைகுலுக்கிய பாவலரேறு ஐயா அவர்கள் அறம்பாடிய பாடல் இந்த மண்ணில் பலித்தது, நடந்தேறியது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நான் அதுக்கு மேல போக விரும்பல. அந்த பாவலருடைய வரிகளை உணர்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் நான் இருந்தாலும் கூட நான் இந்த 4 தேர்தலில் எந்த இடத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு கேட்கவில்லை. சுயமரியாதையோடு தன்மானத்தோடு பாவலருடைய வரிகளை உணர்ந்து வழி சுமந்த என் ஈழத்தையும் எண்ணி பார்த்து நான் காங்கிரஸோடு கைகோர்க்கவில்லை. எந்த மேடையிலும் அவர்களுக்கு வாக்கும் கேட்கவில்லை, தோன்றவும் இல்லை. நான் எதற்காக இதையெல்லாம் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் போற்றப்பட வேண்டியவர்கள், வணங்கப்பட வேண்டியவர்கள், தமிழ் சமூகம் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள், இந்த நாட்டுடைய அரசு அங்கீகரித்து போற்றப்பட வேண்டியவர்கள், கர்நாடகத்திலிருந்து நடிக்க வந்தவன், கேரளாவிலிருந்து நடிக்க வந்தவன், மும்பாயிலிருந்து நடிக்க வந்தவனுக்கெல்லாம் இங்க பணம், பதவி, வீடு, பங்களா, மணிமண்டபம், தெருக்களின் பெயர். எஸ் வி சேகர் அப்பா உலக சாதனை படைத்த போராளி, நம்ம முதலமைச்சர் நம்மளாம் பார்த்து ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் எஸ் வி சேகர் கோரிக்கை வச்சா அவ அப்பாவுக்கு சென்னையில தெருக்கின் பெயரை சூட்டுகிறார். இந்த தெருவே எங்களது ஆதிக்குடிகள் நாங்கள் என்று எங்கள் பாவலரேறு பெயரை வையுங்கள் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் வைக்க மறுக்கிறது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், பாவலரேறு பிறந்த வளர்ந்த சேலம் மாவட்டத்தில் இந்த கூட்டத்தின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். சோபன் பாபுவுக்கு சிலை இருக்கலாம், எண்ணிய பிரிட்டிஷ் நம்ம நாட்டை அடிமை செலுத்தி ஆட்சி செய்து அதிகாரம் செய்தானே, அவர்களுக்கும் தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் இன்னும் பல இடங்களிலும் சிலை இருக்கிறது. நான் கேட்கிறேன், வாழ்கின்ற காலத்தில் பாரதிதாசனுக்கு பிறகு, தேவநேய பாவனருக்கு பிறகு ஒரு தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு அறிஞனாக, ஒரு குடும்பமே தமிழுக்கும் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து எந்தவித ஒரு படோபோத அரசியல் இல்லாமல், ஒரு படோபோத வாழ்க்கை இல்லாமல், ஒரு ஆடம்பர வாழ்வு இல்லாமல் இன்னமும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் ஒரு குடும்பமே சேவையாற்றி கொண்டிருக்கிறது.
அந்த குடும்பத்தின் பிள்ளையாக இருந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். வந்தவனுக்கு போனெல்லாம் சிலை வைக்கின்றீர்கள், மணிமண்டபம் வைக்கிறீர்கள், அவர்கள் எழுத்துறைகளை எல்லாம் அரசுடைமையாக்கி அள்ளி கொடுக்கின்றீர்கள். எங்கள் பாவலரேறு பெருஞ்செத்தனார் அவர்களுக்கு அவர் பிறந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு மணிமண்டபம் அமைத்து அந்த மகத்தான கவியை என் உலக தமிழ் சமூகத்துக்கு அழைத்து செல்லுங்கள். ஆனா இன்னைக்கு ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கை அமைதுன்னா அது பாவலருடைய எழுத்துக்களும். நான் பட்னா மாநாட்டிலே கலந்து கொண்ட போது ஒரு அமர்விலே அங்கு விவாதிக்கப்படுகின்ற ஆற்றல் வாய்ந்த எழுத்துக்களாக இருக்கிறது. அவருடைய தென்மொழியில் இருந்து அவருடைய தமிழ் பல இதழ்களை நடத்தியிருக்கிறார். ஒரு 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 தலைவர், ஒரு ஒரு அறிஞன், ஒரு தமிழ் குடும்பம் இப்படி தமிழுக்கு தொண்டு செய்ய முடியுமா? பெரியார் சொல்லுவாங்கல்ல, தொண்டு செய்து மார்பில் இந்த வெந்தாடி வேந்தர் என்னென்னமோ நம்ம பட்டெல்லாம் கொடுக்கறோம்ல, அதே மாதிரி ஒரு குடும்பம் நம்ம கண்ணு முன்னால இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அவர்களை அங்கீகரி செத்து போன பிறகு மணிமண்டபம் வைக்க சொல்றோம். ஆனா உயிரா இருக்கும்போது அந்த குடும்பத்தை பார்க்கணும். அந்த குடும்பத்தின் பட்ட துன்பங்கள் துயரங்களில் இருந்து அந்த குடும்பத்தை அரசு அங்கீகரிப்பு கூட போயில கேட்டேன், என்னங்க செஞ்சிருக்காங்க நம்ம ஐயா குடும்பத்துக்கு. இதுல இன்னொன்னு தெரியுங்களா? கலைஞருக்கு நெருக்கமானவர், திமுகவின் பேராசிரியருக்கு நெருக்கமானவர், திமுகவில் இருக்கிற முன்னணி தலைவர்களுக்கு நெருக்கமானவர், அண்ணாவுக்கு பரிச்சயமானவர். இந்த திமுக பாவலர் இளமை காலத்தில் அவருக்கு இருந்த மொழி ஆளுமையை, மொழி ஆற்றலை பயன்படுத்தி அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பாவலர் செல்லுகின்ற போது பாவலர் எங்களை ஆதரிக்கிறார். எம்ஜிஆர் அதிமுக பிரிந்த போது பாவலர் எங்களோடு தான் நிற்கிறார், கலைஞரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஆதரிக்கிறார் என்று தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆசிரியர் பெருமக்களின் ஓட்டை பெறுவதற்காக பாவலரை திமுகவினுடைய கால்களை சுவரொட்டிகளை அடித்து சென்னை முழுவதும் ஒட்டி சொந்தம் கொண்டாடியதை நானே கண் முன்னால் பார்த்திருக்கிறேன். கண் முன்னால் அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி சென்னை முழுவதும் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட திமுக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. அந்த திமுக தான் நாங்க கேட்க முடியும், கேபிசிட்ட நடத்தாதீங்க, புதிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தாதீங்க, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழை நடைமுறைப்படுத்துங்க, உயர் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்குன்னா மூத்த வழக்கறிஞர்களை வைத்து போராடி அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நீங்க நடத்துங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். இன்னைக்கு சிபிஎஸ் இன்டர்நேஷனல் சிலபஸ் மெட்ரிகுலேஷன் என்னென்ன பாடத்திட்டங்களோ எனக்கே புரியல, அத்தனை பாடத்திட்ட முறைகள் இருக்கிறது. இதையெல்லாம் இன்றைக்கு நான் தமிழ்நாட்டுல தமிழ் உருப்படணும், தமிழ்நாட்டுல தமிழ் வாழணும், நாளை இளைய தலைமுறை நாவல தமிழ் பேசணும் அப்படின்னா பாவலரேறு குடும்பத்தில் இருந்து ஒருவரை தமிழ்நாட்டுடைய எதிர்கால கல்வி கொள்கை வகுப்புகின்ற இடத்தில் அல்லது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் போன்ற நிறுவனத்தின் தலைவராக அல்லது தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கிற உங்கள் முழக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற குடும்பத்தில் இருக்கின்ற தமிழ் அறிஞர் பெருமக்களை இந்த நாட்டுடைய உயர்ந்த பொறுப்புகளில் அறிவித்து தமிழ்துறைக்கு தலைவராக்கி இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யும் என்று சொன்னால் தமிழ் இங்கு வாழும், இல்லை தமிழ் மெல்ல சாகும் தான். நம்ம எம்ஜிஆர் குடும்பத்தையும் எடுத்துங்க, எடப்பாடி குடும்பத்தையும் எடுத்துங்க, ஓபிஎஸ் குடும்பத்தையும் எடுத்துங்க, ஏன் எங்க மருத்துவர் ஐயாவுடைய பேரம்பேத்தி குடும்பத்தையும் எடுத்துங்க, எங்க அண்ணன் திருமாப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருக்கிறாரு பேரை. ஆனா எல்லா குடும்பத்தையும் பேரையும் எடுங்க, அப்படியே நேரா பாவலர் தமிழ் களத்துக்கு போவோம். அங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க நம்ம தோழருடைய உறவுகள் எல்லாம், போவோம், பேரை கேளுங்க, ஒரு 100 பேரை எழுதுங்க. பாவலருடைய குடும்பத்தினுடைய மகன், மருமகள், பேரன், பேர்த்தி, கொள்ளு பேர்த்தி எல்லாரும் பேரையும் எடுங்க. அப்படியே கலைஞருடைய பேரை எடுங்க. ஸ்டாலின் தளபதி கோச்சிக்க கூடாது.